வராங்க. சுடுகாட்டுக்கே வந்துட்டாங்களா? இந்த தீச்சட்டிய யாருன்னு நினைச்சாங்கடா அந்த போலீஸ்காரங்க? எடுங்க ஆசின் முட்டைகள். சார், தீச்சட்டியை பிடிக்கணுங்கிறது குதிரை கொம்பு சார். அவனை நம்மால பிடிக்க முடியாது சார். இதுக்கு முன்னால இருந்த ஆபீசர் எல்லாம் எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க சார். அவங்க எல்லாம் தோத்து போயிட்டாங்க சார். உங்களுக்கு சின்ன வயசு. பசங்களா, நம்மள போலீஸ்ல காட்டி கொடுத்த அந்த பணப்பிசாசு பல்ராம் சேட், வீட்டு கான்ட்ராக்டர் வீராசாமி, அந்த இன்ஸ்பெக்டர் கோவிந்தன், இவங்க 3 பேருக்கும் வைங்கடா தீச்சட்டிய.
போலீஸ் ஆட்டமா போட்ட ஒரே அமுக்கு அமைக்கிட்டேன்ல. இந்த தீச்சட்டியை பிடிக்கிறது சவாலா விட்ட உனக்கே தீச்சட்டி தூக்க வச்சிட்டல்ல. பால் நாளைக்கு தாண்டா ஊத்துவாங்க, உனக்கு சாராயத்தை இன்னைக்கே ஊத்துறேன்டா. குடிடா குடி. காக்க வந்தவனே உண்மையுள்ள காவலனே ஒன்ன நினைக்கையில ஊருக்கு பெருமையடா. சீச்சட்டி கோவிந்த யாரு, சீச்சட்டி கோவிந்த யாரு, பல திசைகளை கலக்கிய பேரு. சீச்சட்டி கோவிந்த யாரு, பல திசைகளை கலக்கிய பேரு. காப்பி சட்டத்தானே அவ கடமையில் வீரன், கையை கிளங்கெடுத்தான் அவ கட்டபொம்பு பேரு. அவன் அடைய பார்த்தாலே சிங்கம் நடப்பது போல் இருக்கும். அவள் அத்தி பிடித்தாலே பல ரத்தம் உறைந்து விடும். அவன் பார்த்தாலே விடிந்து விடும். ஈச்சட்டி கோவிந்த யாரு, பல திசைகளை கலக்கிய பேரு. ஈச்சட்டி கோவிந்த யாரு, பல திசைகளை கலக்கிய பேரு.
தவறு செஞ்சாலும் கோவிந்த விட மாட்டான். ஆவிய வந்து சொன்னாலும் உண்மையை கண்டுபிடிப்பான். காசுக்கவன் பணிஞ்சதில்ல, கட்டிக்கவன் துணிஞ்சதில்ல, அதிகாரம் அவன்கிட்ட செல்லாது. அவன் நடைய பார்த்தாலே சிங்கம் நடப்பது போல் இருக்கும். அவன் லட்சி பிடித்தாலே பல ரத்தம் உறைந்து விடும். அவன் பார்த்தாலே விடிந்து விடும். ஈச்சட்டி கோவிந்த யாரு பல திசைகள கலக்கிய பேரு. ஈச்சட்டி கோவிந்த யாரு பல திசைகள கலக்கிய பேரு. நீதிமன்றம் சொன்னாலோ நியாயங்கள் சாகாது. காக்கி சட்டை எப்போதுமே சாயம் போகாது. நீதிமன்றம் சொன்னாலோ நியாயங்கள் சாகாது. காக்கி சட்டை எப்போதுமே சாயம் போகாது. பதவியெல்லாம் பயமுறுத்தும், அரசியலோ வழிமறிக்கும். கோவிந்தன் தீரம்தான் மாறாது. அவனடைய பார்த்தாலே சிங்கம் நடப்பது போல் இருக்கும். அவள் லத்தி பிடித்தாலே பல ரத்தம் உறைந்து விடும். அவன் பார்த்தாலே விடிந்து விடும். ஈச்சட்டி கோவிந்த யாரு பல திசைகள கலக்கிய பேரு. ஈச்சட்டி கோவிந்த யாரு பல திசைகள கலக்கிய பேரு. மிஸ்டர் கோவிந்தன், உங்க திறமையை காட்டி கன்ஃபர்ட் ஐபிஎஸ் ஆபீசரா ப்ரமோஷன் ஆகி இன்னைக்கு இங்க வேலைக்கு சேர்ந்திருக்கீங்க. உங்க மேலதிகாரி என்ற முறையில உங்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். சீக்கிரம் பூஜையை முடிங்க. புதிய எஸ்பி வரப்போறாரு. அவளுக்கு தண்ணி தடுச்சிருவேன். இதெல்லாம் இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல பேர் இருக்குது, அத ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன். சப்புளியா என்ன போலீஸ் ஸ்டேஷனா இல்ல பூஜாரி மேடமா? என் மந்திரத்தையே கேவலப்படுத்துறீங்க. போலீஸ்காரங்களுக்கு ஏற்கனவே என்ன மரியாதை இருக்குன்னு உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். இந்த லட்சணத்துல பேய் ஓட்டுன பிசாசு ஓட்டுன இது என்ன பைத்தியகார்த்தனமான வேஷம்? இந்த ஏரியாவில் எக்கச்சக்கமான கேஸ் பெண்டிங்ல இருக்குன்னு கேள்விப்பட்டேன். முதல்ல நீங்க அதை போய் முடிக்கிறதுக்கு உண்டான வழியை பாருங்க. போங்கயா.
என்னப்பா முரண்டு பிடிச்சா? ஆமாங்க. முதுகுல 2 சாத்து சாத்துனா எல்லாம் சரியா போடும். பாடி. அடே. ஓஹோ, நீதான் புச்சா அந்த போலீஸ் ஆபீசரா? வாயா, மப்டியில வந்திருந்தா மஜா பண்ணிருக்கலாம். பாருமா, இன்னையோட உன் கடை ஏற கட்டிடு. பாத்தியா, புச்சா வர்ற போலீஸ் ஆபீசர் எல்லாம் இப்படித்தான். உனக்கு வர வேண்டிய மாமூலு வீட்டுக்கே வந்து சேரும். கட்டாய் வண்டியில ஏறு. நான் தைரியம் உனக்கு. என் புருஷனுக்கு அப்பால என் பேரை சொன்ன முதல் நீதான். இந்த மாதிரி எத்தனை ஷோக்கு சக்கா நான் பாத்திருப்பேன். ஏய், இது ஷோக்கு சொக்கா இல்ல, காக்கி சொக்காய். மேல கை வச்சல உன்னை என்ன பண்ற பாரு. நாளைக்கு பொழுது விடியறதுக்குள்ள நான் யாருன்னு உனக்கு தெரியும்டா பேமானே. என்னடா போஸ் குடுக்குற? என்னை பத்தி தெரியாது உனக்கு? வீணா என் கையில ராங் வச்சு அத சொல்லிட்டேன். ஆமா டேய் அண்ணா, முதல்ல கத்துறத நிறுத்துமா. ஏண்டா என்கிட்ட எச்ச சோறு தின்னுட்டு இருந்த நீ என்ன நிறுத்த சொல்ற? என் பட்டையில இருந்து பணம் வராதான்னு பாத்துட்டு இருந்த நீ இந்த விஷயம் என் மாமா பக்கிரிக்கு தெரிஞ்சது. உன் குடல உருவி போலீஸ் ஸ்டேஷனுக்கு மாறியா போட்டு வந்துட்டேன். குட் மார்னிங். ஜீப்ல ஏறி ஸ்டேஷனுக்கு போகணும். நான் என்ன தப்பு பண்ணேன்? என்ன ஏன் ஸ்டேஷனுக்கு கூப்பிடுறீங்க? எந்த தப்பும் இனிமே இந்த ஏரியாவில் நடக்க கூடாதுங்கிறதுக்கு தான் நான் உன்னை ஸ்டேஷனுக்கு கூப்பிடுறேன். அம்மா, உங்க அம்மாவை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் வச்சிருக்கேன் தெரியுமா உனக்கு? உன்னை யாருமே தொட முடியாது இல்ல? நீ இருக்கிற தைரியத்தில் தான் உங்க அம்மா இந்த ஆட்டம் ஆடுதோ. ஏறு ஜீப்ல. ஏற ஜீப்ல. அறியாத கட்டுட இந்த ஏரியாவுல நீ பெரிய வஸ்தாதுன்னு கேள்விப்பட்டனே. ஆடிய ரொம்ப நல்லாவே வச்சிருக்க. எனக்கு இந்த மாதிரி பாடினா ரொம்ப பிடிக்கும். உங்ககிட்ட ஒண்டி கொண்டி சண்டை யாருமே போட முடியாது இல்ல? இப்ப உன் கூட நான் ஒண்டி கொண்டி போடலாமான்னு நினைக்கிறேன். சார் பக்கிரி விடாதடா அவனை. அடிச்சு கைமா பண்டாடா. ஓஹோ, நான் யூனிஃபார்ம்ல இருக்கேன்னு தயங்குறியா? கான்ஸ்டபிள், வெளியில போய் கதவை சாத்திங்க.
எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. பெரியோர்களே, சிறியோர்களே, நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் 1900 எப்ப கிடைச்சது? ஹலோ, நான் ஒண்ணு கேட்கிறேன், கரெக்டா பதில் சொல்லணும். எனக்கு பெரிய டவுட். நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் 1987 தானே கிடைச்சது. துப்பும் போதா கிடைச்சது? இப்படி துப்புறீங்களே. ஓ, நான் 57 87 ஏதோ ஒரு 7 கிடைச்சது இல்லைங்களா? சார், நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த பெரியவங்க எல்லாரும் துணி இல்லாம கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்தாங்க சார். அவங்க வாங்கி கொடுத்த சுதந்திரத்தை அனுபவிக்கிற நாம துணியோட அலையக்கூடாது. அதனாலதான் நான் துணி இல்லாம இருக்கேன். நீங்க துணியை போடக்கூடாது. முக்கியமான வேலைக்கு போடுறாங்க, என்ன கெடுத்துட்டா குடிகார ராஸ்கல். துணிந்த பின் மனமே துணியை போடாதே. ஆடை கட்டக்கூடாது, துணி போடக்கூடாது. என்ன பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்களே, என்ன காரணம்? என்னப்பா அதெல்லாம்? இது ஜிப்பா, இது பேண்ட். அது இல்லப்பா, எவ்வளவு பெரிய பத்திரிக்கார நீ. குடிக்காம இருக்கும்போது தண்ணி அடிச்ச மாதிரி தள்ளாடிட்டே போற, அதே குடிச்சிட்டா செடியா நடக்க ஆரம்பிச்சிடுற. முதல்ல இத குடி. உன் கேரக்டரே தனி. தனி இல்ல, தண்ணி. மலிவு விலை மது பாக்கெட்ல போட்டு கொடுத்தது எவ்வளவு வசதியா இருக்கு பாத்தியா? தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட். ஏய் மோகன், என்னது பட்ட பகல்ல சட்டையை கழிச்சு அலையறீங்க? பாக்குறவங்க பைத்தியக்காரன் நினைக்க மாட்டாங்க? சொல்ல மாட்டேனே. பார்த்து நடந்துக்க. சிஸ்டர், சௌக்கியமா இருக்கீங்களா? வீட்டுல புருஷங்களாம் நல்லா இருக்காங்களா? ஏன் கோவிச்சுக்கிறீங்க? எதுவும் தப்பா கேட்டானா? ஓ, வீட்டுல பிள்ளைங்களாம் நல்லா இருக்காங்க? பாரு, பெருசா விசாரிக்க வந்துட்டான். பார்த்து போங்கம்மா, அந்த பக்கம் பள்ளம் தோன்றாங்க. நீ ஏன் முறைச்சு பாக்குற? இன்னைக்காவது ஒரு நாளைக்கு நீ போலீஸ்ல மாட்ட தாண்டா போற. மாட்டவே மாட்டேன். சிஸ்டர், மறுபடியும் வந்துட்டீங்களா? நீங்களா? ஸ்டேஷனுக்கு இங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கா? டிக்கெட் புக் பண்றதுக்கு நான் எதுக்கு சார்? சார், என்ன விட்டுருங்க சார். இதுக்குள்ள 1000 பிரச்சனை சார். வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம்மா. கருப்பு கோட்டோட மரியாதையை நல்லாவே காப்பாற்று. ஆமா, என்ன விஷயம்? அம்மாவையும் அவங்க பிள்ளையும் வெயில கூட்டி போகதான் வந்தேன். நல்ல அம்மா புள்ள, நல்ல வக்கீலையா. யோ 509, இந்த பத்திரக்காளியும் பக்கரியும் இந்த வக்கீல் கூட அனுப்பிச்சு வைங்க. இதுல ஒரு கையெழுத்து போட்டுட்டு உங்க அம்மா புள்ளைய பத்திரமா கூட்டு போங்க. ரைட்டா? உன் கையாலேயே எனக்கு சல்யூட் அடிக்க வைக்கல, இந்த முடிய நான் கட்டவே மாட்டேன். வாங்கடா. கோவிந்த், வாவ், வாட் a surprise. அப்படியே இருக்கீங்க, கொஞ்சம் கூட மாறல. காலேஜ்ல இருந்த அதே ஸ்டைல், லுக், ஸ்மார்ட்னஸ். கம் இன். இந்த ஏரியாவுக்கு தீச்சட்டி கோவிந்தன் புதுசா ஒரு ஏஎஸ்பி வந்ததா சொன்னாங்க. அது நீங்களா இருக்கணும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ஆனா காலேஜ் டேஸ்லயே நான் நினைச்சதுண்டு, டெஃபினட்டா நீங்க ஒரு போலீஸ் அதிகாரியா தான் வருவீங்கன்னு. நான் கூட காலேஜ் டேஸ்ல நீ பாடுறத கேட்டு ஒரு பெரிய பாடகியா வருவேன்னு நினைச்சேன். ஆனா நீ என்னடான்னா? அது சரி, நான் காலேஜ் ஹாஸ்டல் டேல மேடையில பாடினப்ப என்ன கலாட்டா பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க அடிச்ச அடி இருக்கே, இன்னும் என் கண் முன்னாடியே இருக்கு. அது கலாட்டாவா மாறி காலேஜ் ஸ்ட்ரைக் வரைக்கும் போய் அப்பப்பா, அன்னைக்கே நான் பப்ளிக்ல பாடுறதுக்கு முழுக்கு போடுறதா முடிவு பண்ணிட்டேன். இப்போதைக்கு நான் வெறும் பாத்ரூம் சிங்கர் தான்.
நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே போறேன். காஃபி டீ கூல் ட்ரிங்க்ஸ் என்னது? நோ தேங்க்ஸ். என்னுடைய ஏரியாவில் முடியாத கேஸுங்க ஏராளமா இருக்கு. அதுல சிலதை பிடிச்சிருக்கு. இவங்க யாரும் தப்பிச்சிடாம நீ கோர்ட்ல பாத்து. அது என் பொறுப்பு. ஆனா குற்றவாளிங்க கிட்ட உங்க வழக்கமான முரட்டுத்தனத்தை காமிச்சிடாதீங்க. ஒண்ணு கிடக்க ஒண்ணு நடந்துடாம பொறுமையா இருங்க. இது பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கீதாவோட உத்தரவில்ல, உங்க காலேஜ் மேட் கீதாவோட வேண்டுகோள். உண்மையை வரவழைக்க போலீஸுக்குன்னு ஒரு தனி பாணி இருக்கு. நான் வரேன். கோவிந்த், நான் அரசு தரப்பு வக்கீலாகி நீங்க போலீஸ் அதிகாரியாகி நாம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வேலை செய்வோம்னு கொஞ்சம் கூட நான் நினைச்சு பார்க்கவே இல்லை. It's going to be a great combination. I'm so happy. It makes two of us. Bye-bye. Bye-bye. வாங்கண்ணா. ஏன் இவ்வளவு வீக்கா இருக்கீங்க சார்? ஹலோ, என்னையா இது? ஒருத்தர் ஸ்டேஷனுக்கு வந்தா ஒரு மரியாதையா ஒரு சல்யூட்டா ஒண்ணு கிடையாதா? என்ன சார் இருக்காரு? என்ன தசு புசுன்னு மாமல் கரெக்டா வருதுல்ல? அரடா இவரா? நீ வாங்க. நீங்க நம்ம வாழ்க்கையில இவர மாதிரி எத்தனை பேரை பார்த்திருக்கிறோம். நாம பார்க்காத ஸ்டேஷனா? என்னையா? ஐயா, ஆண்டு விழாவுக்கு அவசியம் நீங்க வரணும். என்னையா ஆண்டு விழா? வண்டிக்காரன் பேட்டையில அழகான ஒரு பங்களா. எல்லாமே ஏசி தான். இமய முதல் குமரி வரை, குமரி முதல் கிழவி வரை. நல்ல சைஸ், எல்லாம் வயசு. ஆமா, ஸ்டேட் வாரியா அழகிகள் வருவாங்க. அவசியம் வரணும். ஐயா இந்தாங்க. போன தடவை இருந்த ஐயா வந்தாரு. இவர் என்ன வரமாட்டேன்னா சொல்றாரு? வருவாரு. ஐயா வாங்க வாங்க ஐயா வாங்க. வண்டிக்காரன் பேட்டையில அழகான பங்களா. எல்லாமே ஏசி தான். இமய முதல் குமரி வரை, குமரி முதல் கிழவி வரை. நல்ல சைஸ், எல்லாம் வயசு. எல்லா மாநிலத்து அழகிகளும் வர்றாங்க. ஆமா. படவா ராஸ்கல். ஐயோ 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 உள்ள போயிட்டு வெளியே வரும்போது கொழுக்கட்டையே வாங்கிட்டு போறானுங்க. பூஜை ஹெவியா நடந்திருக்குமோ? ஐயா காப்பாத்துங்க ஐயா. கடவுள் படைக்கும் போதே என்ன கொஞ்சம் டிஃபரெண்டா படைச்சான். நான் தண்ணி அடிச்சேன்னா செடியா இருப்பேன், அடிக்கலைன்னா தள்ளாடுவேன். யாரே இது? சார் விடுங்க சார். என்னை பத்தி நானே சொல்லிக்கிறேன். நானு பத்திரிகையாளர் ஜானி. இப்ப நான் எப்படி இருக்கேங்கிறது உங்களுக்கு தெரியும். போலீஸ் ஸ்டேஷனா பேய் ஸ்டேஷனா அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதுனேன். அந்த முன் விரோதத்தை வச்சு என் பின் காலரை பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டாங்க சார். நான் வந்து பேசிக்கிறேன்.
இருங்க வரேன். ஹலோ, என்ன வேணும்? யூனிஃபார்த்தோட இந்த மாதிரி இடத்துக்குலாம் வரக்கூடாது சார். இட்ஸ் பேட். பரவாயில்ல, எங்களை மாதிரி தலை நினைச்சவங்களுக்கு இதெல்லாம் தேவைப்படும் போது உங்களுக்கு என்ன எங்க ஆபீசர் ஃபுல் ஆஃப் எனர்ஜி. கோவால இருந்து புதுசா ஸ்பெஷலா இறக்குது. எனக்கு பேரு டெய்ஸி. எப்படி எங்க ஜோடி பொருத்தம்? என்னையா கோவிந்தன்? சின்ன பையன் கோவிந்தன், எக்ஸ்கியூஸ் மீ சார். இது ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன். விஐபிஸ் ரெஸ்ட் எடுக்கிற இடம் சார். நம்ம ஏரியால வந்து நான் சொல்றேன், போய் வேலையை பாரு. அது இல்ல சார். வாயா. டியூட்டில கண்டிப்பா இருக்கிறதுல தப்பே இல்லை. ஆனா எதுக்கும் ஒரு அளவு இருக்கணும்யா. சபலம் இல்லாத மனுஷன் யார் இருக்கான்? என்னை சேர்த்தான் சொல்றேன். இந்த பாரு, போலீஸ் ட்ரெஸ் போட்டதுனால எல்லாமே நீதான் நினைக்காத. 4 காசு பண்ண கத்துக்க. இந்த மாதிரி பெரிய மனுஷங்க பண்ற தப்ப கண்டும் காணாம தெரிஞ்சும் தெரிஞ்சுக்காம விட்டுணும், தெரியுதா? எஸ் சார். ரொம்ப பிரமாதம். ரொம்ப கோபமா இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த மச்சாத்தி ரிப்பீட் போனா இந்த மாதிரி பெரிய மனுஷன் பண்ற தப்ப கண்டும் காணாம தெரிஞ்சும் தெரிஞ்சுக்காம விட்டுணும், தெரியுதா? நான் தள்ளாடுறத நிறுத்துங்களேன். சார் வந்துட்டீங்களா சார்? சார் சார் சார், காக்க வச்சுட்டு போயிட்டீங்களே சார். நான் போய் மேட்டர் எழுதி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நாளைக்கு நியூஸ் பேப்பர் எல்லாமே வரும். இல்லாட்டி வெறும் ஒயிட் பேப்பரா தான் சார் வரும். சொல்லலாமா? நான் பார்த்த அந்த அசிங்கமான விஷயத்தை எல்லா பேப்பர்லயும் வர ஏற்பாடு பண்ணுவேன். ஓகே சார். ரெட் லைட் ஏரியாவுக்கு வர்ற கிரீன் சேனல் ஆளுங்களை பத்தி விவரமா சொல்லிட்டீங்க. அவங்களை பத்தி பத்திரிகையில பக்கம் பக்கமா எழுதி ஆதாரத்தோட நிரூபிச்சு அவன் முகத்திரையை கிழிச்சிடறேன். ஆனா இந்த நியூஸ் நான் கொடுத்ததா வரவே வராது. எந்த திமிர் பிடிச்ச ராஸ்கல் இந்த நியூஸ் கொடுத்திருப்பாயா? ரெய்டு பண்றேன் பேர் வழின்னு வந்துட்டு வளைஞ்சுக்கிட்டே போனானே, அந்த கோவிந்தன் தான் கொடுத்துருப்பான். இன்னைக்கு ஆண்டுகிட்டு இருக்குது ஆட்சி. அது நம்ம கட்சி சப்போர்ட் இல்லைன்னா ஆடி போயின்னு ஆடி ஆடாதா பின்ன. இனிமேலாவது நம்மள பத்தி இப்படி தப்பான நியூஸ் பேப்பர்ல போடக்கூடாதுன்னு பேப்பர்காரங்களை கூட்டு சொல்லிட சொல்லுமையா? என்ன இதெல்லாம் ஒரு விளம்பரம் தானே. பாட பாடத்தான் ராகம், போட போடத்தான் விளம்பரம். தப்போ ரைட்டோ, நம்மளை பத்தி ஏதாவது ஒரு செய்தி ஏதாவது ஒரு பத்திரிகையில வந்துகிட்டே இருக்கணும். விளம்பரம் என்னையா விளம்பரம்? முதல்ல அந்த சோதா டிஐஜியை கூப்பிட்டு இந்த சோமாரி கோவிந்தனை தட்டி வைக்கணும்யா. நீங்க ஒண்ணும் பதட்டப்படாதீங்க டாடி. அந்த கோவிந்தனுக்கு நாங்களே போதும். சபாஷா கண்ணா. பாத்தியா வக்கீலு, எனக்கு ஒண்ணுன்னா என் பையன் வீரனா நிக்கிறாயா. என் புள்ள மட்டும் நான் சளைச்சவனா? ரகு கொண்டாடா. டாடி, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நாங்க எவ்வளவு பொறுப்பா இருக்கோங்கறத நீங்க போக போக புரிஞ்சுப்பீங்க. பாத்தியா என் புள்ளைய? பொழைச்சுப்ப. ரகு, நம்ம பர்சனல் மேட்டரை பப்ளிஷ் பண்ண ஐயோகே ஜானி இவன் தான்டா. இவனை சும்மா விடக்கூடாதுடா. உண்மையை சொல்றவன் அயோக்கியனா? அப்ப நீங்களாம் யாருப்பா? டேய் கண்ணா, நாம யாருன்னு காட்ட வேணா? காட்டலாமே, காட்டிடுவோம். எங்களை பத்தி பத்திரிகை எழுதி வேணா? பத்திரிகை எழுத நீ பெரிய தெரியல நீ.
சூப்பர் ஃபைட் சார். அடி பின்னிட்டீங்க அம்மா. ஐ எம் சாரி ஜானி, என்னால இப்படி உங்களுக்கு நடந்ததுக்காக நான் வருத்தப்படுறேன். அட போங்க சார், பத்திரிக்கையில வர நியூஸுக்கு எல்லாம் அடிக்கிறாங்கிறதுக்கு பயந்தோம்னா இந்த நாட்டுல பத்திரிக்கையே வராது சார். அரசியல்வாதிங்க பிள்ளைங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அடிச்சு புகுந்து விளையாடிட்டீங்க சார். சமயத்துல வந்து காப்பாத்திட்டீங்க சார். சார் இனிமே தான் சார் நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். இது வரைக்கும் எந்த போலீஸ் கும்பனும் என்ன டச் பண்ணது இல்லைங்க. ஆனா இந்த கோவிந்தம் பய பண்ண வேலையால என் தியேட்டர் லைசன்ஸே ரத்தாயிடும் போடுங்க. இதனால என் மானம், மரியாதை, கௌரவம் எல்லாமே போயிடும் போடுங்க. அரசியல் வட்டாரத்துல எனக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்குன்னு பொதுமக்களுக்கே தெரியும். ஏன்னா என் சித்தப்பா மந்திரி நேத்து வரைக்கும். அதுக்கு என்னென்ன பண்ண சொல்றீங்க? அப்படி கேளுங்க. இந்த கேஸ நீங்க ஒண்ணுமில்லாம பண்ணிட்டீங்க, அப்புறம் அந்த கோவிந்தனை போடுறாங்க. இதுல 10,000 ரூபாய் இருக்கு, வெறும் அட்வான்ஸ் தான். இந்த கேஸ ஒண்ணுமில்லாம பண்ணிட்டீங்க, பின்னாடி பார்ட்டி வரும். நீங்க தப்பும் பண்ணுவீங்க, உங்களை பிடிக்கிறவங்களை போடுவீங்க, அரசாங்க வக்கீலையே பணம் கொடுத்தும் வாங்குவீங்க. உங்களுக்கு பெரிய மனுஷன்னு பேர். இன்னும் ஒரு நிமிஷம் இங்க நின்னா லஞ்சம் கொடுக்க வந்த குற்றத்துக்கு உன்ன தெரியாதனமா வந்து மதிக்கிறேன். ஒண்ணு இல்ல, சும்மா வந்து குட் மார்னிங். ஹலோ கீதா. ஹாய் கோவிந்த். இவன் கேஸ் விஷயமா தான் வந்தேன். இந்த ராஸ்கல் இங்கேயே வந்துட்டானா?
நீங்க இந்த ஏரியா இன்சார்ஜ் எடுத்ததுல இருந்து நான் ரொம்ப பிஸி ஆயிட்டேன். தினம் 2 கேஸுக்காவது கோர்ட்டுக்கு போறேன். அது பத்தாதுன்னு இங்கேயே ரெக்கமெண்டேஷன் வேற. ஏன் கோவிந்த், தினம் ஒரு எதிரின்னு உங்க எதிரிங்க லிஸ்டை ஏத்திக்கிட்டே போறீங்களே, உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா உங்க பொண்டாட்டி பிள்ளைங்களோட கதி? இப்போதைக்கு என் போலீஸ் ட்ரெஸ் தான் என்னுடைய பொண்டாட்டி, போலீஸ் ஸ்டேஷன் தான் என் வீடு. நானும் உன்ன மாதிரி தான். பேச்சுலர்? பாய். அந்த படுவாவி கோவிந்தனை நினைச்சா இந்த எண்ணெய் கொதிக்கிற மாதிரி என் மனசு கொதிக்குது. அவனை பழிக்கு பழி வாங்கணும்னு என் கை துடிக்குதுன்னு. எனக்கு ஒரு சந்தேகம். மாவு எல்லாம் ஒண்ணுதான், ஒரு வடையில தொண்டி இருக்கு, இன்னொரு வடையில தொண்டி இல்லையே, ஏன்? அதுவா, அந்த கோவிந்தன் இருக்கிறானே கோவிந்தன், அவன் என்னையும் குத்தினா இவனையும் குத்தினான். இவனுக்கு இடது பக்கம் வீங்கி போச்சு, எனக்கு வலது பக்கம் வீங்கி போச்சு. அது ஏன்? நீங்க என்னதான் தொழில மாத்தினாலும் கடாயும் கரண்டையும் உங்களை விட்டு போகாது. கைப்படாத ரோஜா மாதிரி கடை ஏதாவது உங்ககிட்ட கிடைக்குமா? ஐயோ, அங்க தொடாதீங்க, கோவிந்த குடி இருக்கிறான். அண்ணே தம்பிகளா, ஒரு காலத்துல பொண்ணுங்க எங்களை சுத்துனாங்க, இப்ப நாங்க வடையே சுத்திக்கிட்டு இருக்கிறோம். நீங்க அடிக்கடி இங்க வந்து சுத்துனீங்க, கோவிந்தா நம்ம எல்லாத்தையும் சுத்திடுவா. ஐயா, நாங்க தொழிலையே விட்டுட்டோம் ஐயா. பிரபு, ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐடியா. ஒரே கல்ல 2 மாங்காய். எப்படி? இந்த ஏரியாவுக்கே கோவிந்தன் தான் இன்சார்ஜ். ஆமா, அவனுக்கு ஒரு பிளாக் மார்க் ஏற்படணும், நம்ம காரியமும் நிறைவேறணும். Rooney, come here.